வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பர்ஃபெக்ஷன் க்ரூமிங் ஸ்டுடியோட பார்ட் 2 வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் அவங்ககிட்ட இருக்க டாக்ஸ் பற்றி எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் ஷோ கிரவுண்ட்ஸில் ஷோ டாக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கோம். எங்களுக்கு சொந்தமாக கெனல் இருக்குது. ஒரு 40+ டாக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நாங்கள் க்ரூமிங்காக அலையும் போது ஒரு குவாலிட்டியான ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி க்ரூமிங் சென்டர் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இல்லை. ஓகே ஓகே. ஸோ எங்களுக்காக ஆரம்பித்தது, எங்கள் டாக்ஸை க்ரூம் பண்ணுறதுக்காக குவாலிட்டி ஷாம்பூஸு, குவாலிட்டி சிசர் செட்ஸ்லாம் வச்சு நாங்கள் எங்களுக்காக யூஸ் பண்ணோம். பட் என்னை அறியாமல் இது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் சொன்னோம். வந்து கெனல் வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னீங்க. ஷோ குவாலிட்டி டாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட ஒரு ப்ரீட் ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஸோ ஆக்சுவலி நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது மினியேச்சர்ஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குற மாதிரி, சென்னையில் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி உள்ள ப்ரீட் தான் நாங்கள் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இவனுடைய ப்ரீட் நேம் வந்து மினியேச்சர்ஸ் நவுசர். இவர் ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு ப்ரீட் இவங்க. ஓகேண்ணா. ஷோ நாலேஜ், ஷோவுடைய லாங்குவேஜில் பேசணும், ஷோ கிரவுண்ட்ஸோட லாங்குவேஜில் பேசணும்னா இவங்க வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து இவங்க வந்து டெரியர் குரூப்பில் வருவாங்க. இந்தியாவில் குரூப் 2ல் இருக்காங்க. ஸோ நல்ல இவங்க ஒரு இந்தியன் சாம்பியன். இவங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்போதுமே நம்ம எந்திரிச்சு போனாலும் நம்ம பின்னாடியே சுற்றுவாங்க. அது மாதிரி ஒரு ரொம்ப வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு பெட் இவங்க. இதோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுக்குற மாதிரி இருக்கும்? சேம் எல்லாமே வந்து நாங்கள் டாக் பேக்டு ஃபுட்டு தான் கொடுக்குறோம். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 1 இயர்க்கு மேலே உள்ள பப்பீஸ் எல்லாத்துக்குமே வந்து 2 times ஃபீட் பண்ணுறோம். இவனோட எல்லாம் பாடி வெயிட் கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறது தான் ஃபுட் எல்லாமே. இப்போ இதுக்கு க்ரூமிங்னா வந்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும்? ஏன்னா இங்கே ஐஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். க்ரூமிங் ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் எங்களோட சொந்த டாகாக இருந்தால் கூட ஒரு 40 days ஒன்ஸ் தான் வந்து பார்லருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஈவன் எங்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸை வந்து தண்ணியில் வைக்காமல் வாட்டரில் விளையாட விடாமல் கொஞ்சம் மேக்ஸிமம் தனியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. ஆமாம். ஸோ உங்கள் ஓன் ப்ரீடாக இருந்தாலும் சரி, நான் சில பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க நிறைய நாட்ஸ் இருக்குது பிரதர், நிறைய நாட்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது வீக்லி ஒன்ஸ் வீட்டில் பாட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு நாட்ஸ் வருதுன்னா, நாட்ஸ் வரதுக்கு முக்கியமான ரீசனே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வீட்டில் பாட் கொடுக்குறது தான். ஓகே ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாத் வந்து 40 days ஒன்ஸ், 30 days ஒன்ஸ், 25 மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 20 days ஒன்ஸ் பாத் கொடுத்தாலோ அல்லது க்ரூம் பண்ணாலோ அல்லது பாத்திங் கொடுத்தாலும் போதுமானது. இவங்க வந்து என்ன ப்ரீட் பிரதர்? இவங்க ஆக்சுவலி ஒரு டெரியர். இவங்க ஓகே, ஜாக் ரசல் டெரியர்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாட்டி இவங்க ஆக்சுவலி. அதுதான் ப்ரோ, நிக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல. இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு துருதுருன்னு இருக்கு. இவங்க ஒரு இந்தியன் சாம்பியன் மேல் இவங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, சிம்பா இவர் பேரு. ஓகே. டே சரி சரி சரி. இப்போ இவருக்கு தான் நம்ம பாத் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கோம். செமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படியே ஷைனிங் பயங்கரமாக இருந்துச்சு. பாத் பண்ணதுக்கப்புறம் அவங்க பர்ஃப்யூம் ஒன்று போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஆமாம். இப்போ ஆக்சுவலி இந்தியனில் கேரளாவில் போலீஸ்லலாம் இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் டாக்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்காட்லாண்டில் போலீஸ் டாக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், ரொம்ப டெரியர் வெரைட்டிஸில் ரொம்ப மோப்பம் சக்தி, இந்த பாம் ஸ்குவாட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இவங்க சைஸுக்கும் இவங்க பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. இவ்வளோதான் மேக்ஸிமம் சைஸ். இவன் 3 years ஓல்டு. 3 years ஓல்டு இவங்க தான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்க, குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருப்பான். ரொம்ப வெளியே ரொம்ப சாப்பாடு இன்டேக் இருக்காது. இப்படி அப்படி ஒரு டைப். ஆனால் ஆக்டிவிட்டி தான் ப்ரோ பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது ப்ரோ. இந்த பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது. துருன்னு ஷோ கிரவுண்டுக்கு போனால் அப்படி மாறிடுவாங்க இவங்க பண்ணுறதே. ஷோ கிரவுண்டில் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணிட்டுலாம் இருக்காது. அந்த குவாலிட்டி வாக்கு அந்த இது எல்லாம் அப்படி கேட்பாங்க. ஆமாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு செம்ம ப்ரீடு கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரீட் ஆக்சுவலாக. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இவனோட ப்ரீட் வந்து விப்பட், இவன் பேர். விப்பட் ப்ரீடில் எங்களுடைய நாய் பேர் பிரேவ், இவர் பேர். இவர் வந்து லண்டன் யூகேல உள்ள ஆர்ஜின் இவங்க. ஸோ நம்மூர் இந்தியா ராம்பூர் ஹவுண்டோடைய மினியேச்சர் மாதிரி இருப்பாங்க இவங்க. ஓகே ஓகே. ஸோ இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஷோ கிரவுண்டில் உள்ள ஷோ உங்களுக்கு புறமே இந்த பிரீடை பற்றி தெரியும். ஆமாம், நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. ஹவுண்ட் அதுவும் ஜாஸ்தி ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வீட்டுக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய டாக் தான் இவங்க. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குழந்தைங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல டாக் இவங்க. ஓகே, நானே ஒரு தடவை பார்த்துருக்கேன் ப்ரோ. இது ரன்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குதிரை ஓடுற மாதிரி இருந்துச்சு. இது ரன்னிங் செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் என்ன ப்ரீடரா இது இப்படி இருக்குன்ற ஒரு ஷோவில் தான் பார்த்தேன். ரொம்ப வேற லெவலில் ஒரு இந்தியன் சாம்பியன். ஃபாதர் மதர் 2 பேருமே இம்போர்ட் இவருங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சூப்பர் சூப்பர். ஸோ அந்த குவாலிட்டியில் இருப்பாங்க. அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் ஸ்கின்னோட சேர்ந்து இருக்கும். ஆமாம், இந்த ப்ரீடுக்கு டயர் கலரில் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டேய், இப்போ இவங்களுக்கு ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும்? சேம் அதே தான். ஆமாம், அந்த மற்ற டாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி ஏதாவது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுட்டு ஒரு பாடி வெயிட் கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொடுத்தாலே போதும். அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் மேக்ஸிமம் 250 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் பெர் டே. ஓகே, 2 டைம்ஸ் நம்ம ஃபீட் பண்ணுறோம். அது போதுமானது. ஓகே ஓகே. பட் ஆனால் அதான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். ஆனால் இதுக்கு யாருக்கும் கூட தெரியாது. வந்து உட்காந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊரில் இந்தியன் சிப்பி பாரு அது மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் கேட்டானா அதான் வச்சிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லி. அவங்க எப்படிலாம் நம்ம வளர்ச்சி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. இருக்கு நம்ம கிட்ட செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நீங்கள் இது பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து எப்படி பிரதர் இந்த மாதிரி கலர் வராதுடா? கலரிங் இவங்களுக்குனே வருது. ஓ, ஆமாம், யூஎஸ் பிராண்டில் வருது. ஸோ நாங்கள் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறது 4 to 5 வாஷ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவளுக்கு 8 வாஷுக்கு மேலே போயிடுச்சு. பட் இன்னும் அந்த கலர் இருக்குது. எங்கள் ஷோரூமை பொறுத்த வரைக்கும், எங்கள் க்ரூமிங் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வெல்கம் கேர்ள். ஆமாம், நாங்கள் வரும்போது இவங்க தான் வந்து வெல்கம் பண்ணாங்க எங்களை. ஆக்சுவலாக யார் வந்து எங்கள் எதுக்கு இது இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சிட்ஸு எப்படி இருக்கணும் அப்படின்னு கஸ்டமருக்கு தெரியறதுக்காக. எனக்கு நிறைய சிட்ஸு வருது, எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, கடிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே சிட்ஸுனா அது இப்படி தான் இருக்கணும் தெரியப்படுத்துகிறோம். பட் வரவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து ரொம்ப பெட்டு, அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.